நம் சிறப்பு விருந்தினர் திரு எஸ் விஜயகுமார் அவர் நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார். இவர் இந்திய நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டமைப்பின் தலைவர், தமிழக மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர், வடசென்னை மேற்கு மாவட்டம் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர், சேர் அண்ட் கைட் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட ட்ரஸ்டி, கிரீன் ரேஜஸ் சோலார் பவர் ஜெனரேஷனோட ப்ரொமோட்டர். இப்பொழுது திரு எஸ் விஜயகுமார் ஐயா அவர்களை நம்மிடையே உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த 5வது ஆண்டு விழாவை கொண்டாடும் அமிர்தா ஆர்டிஸ்ட்ரி அண்ட் அமிர்தா பிரைட்காஸ்டில் அமைப்புக்கு மிகப்பெரிய வெற்றியாக கூடவே இருந்து செய்து கொண்டிருக்கிற ராதிகா அவர்கள், சிவகாமி அவர்களை நீண்ட நாட்கள் சில காலங்களாக தெரியும். அவங்க சிறப்பான முறையில் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு இந்த முயற்சிக்கு வெற்றிக்கு எல்லோரும் பெற்றோர்கள் குழந்தைகளை வச்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உறுதுணையாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைய தினம் உங்கள் மத்தியில் நான் நுகர்வோர் அமைப்பு சார்பாக சில பெற்றோர்களுக்கு சில கருத்துக்களை பகிர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பதற்காக நான் இருந்திருக்கிறேன். நான் தமிழக அரசின் ஒரு உறுப்பினராக, நுகர்வோர் பாதுகாப்பு குழு உறுப்பினராக இருக்கிறேன். இன்றைய தினம் இந்த குழந்தைகளுடைய ப்ரோக்ராம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சிறு குழந்தைங்க இவ்வளோ திறமையில் இருக்கிறாங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு பெற்றோர்கள் இவ்வளோ முயற்சி எடுத்து கூடவே இருந்து செய்கிறது மிகவும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இந்த காலகட்டங்களில் உங்கள் குழந்தைகளோட திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகளை கொடுங்கள். இந்த வாய்ப்புகளை கொடுப்பது மூலம் உங்கள் குழந்தைகள் வரும் நாட்களில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக வருவதற்கான வாய்ப்புகளை பெற்றுத்தருவதற்கு தான் இந்த அமிர்தா ஆர்டிஸ்ட்ரி மாதிரியே அமைப்புகளில் இருந்து இவங்க இவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. இந்த குழந்தைகள் வருங்காலங்களில் எவ்வளவோ திறந்த வாய்ப்புகள், உலக அளவிய வாய்ப்புகள் வந்துவிட்டது. ஒரு காலத்தில் வீட்டை விட்டு பள்ளிக்கூடம் விட்டால் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி உலக அளவிலான வாய்ப்புகளை பெற்று இப்போ செய்கிற இந்த ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா உலக அளவில் சோசியல் மீடியாவில் வந்துடும், லைவில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இவங்க ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குழந்தைகளோட திறமைகளை வெளிப்படுத்துவது பெற்றோர்களுடைய கடமை. அதே வேளையில் அந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நன்மை தீமைகளை சொல்லிக் கொடுங்க. நாங்கள் எங்களுடைய அமைப்பு சார்பாக ஆல்ரெடி அமிர்தா ஆர்டிஸ்ட்ரியில் பெண்கள் பாதுகாப்புக்காக ஆவடி காவல் ஆணையத்திலிருந்து வந்து அந்த பிள்ளைங்களுக்கு, அந்த பெற்றோருக்கு என்ன பாதுகாப்புகள் வேணும் குழந்தைங்களுக்கு, அதாவது பெண் ஆண் அப்படிங்கிறது கிடையாது, அந்த குழந்தைகள் எப்படி பாதுகாப்பாக சமுதாயத்தில் வளர வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி இங்கே கொடுத்துருந்தோம். அந்த பயிற்சி உங்களுடைய குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அதை பெற்றோர்கள் பெற்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ இன்றைக்கி அம்மா அப்பா மட்டும் இல்லை, பாட்டிலாம் வந்திருப்பீங்க, அவங்க பாட்டி தாத்தாலாம் வந்திருக்கிறீங்க. உங்கள் பேர பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ சாதிக்கணும், சாதனையை பார்க்கணுங்கிறது தான் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. இந்த சாதனைக்கு நீங்கள் ஊக்கம் கொடுத்து அந்த குழந்தைங்க திறமையோட அவங்களோட திறமையை வெளிப்படுத்த மிகப்பெரிய வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுத்தரணும். அது பாதுகாப்பான முறையில். இந்த சூழல் ஒரு காலகட்டங்கள் மிகவும் பாதுகாப்பு குறைவான சூழல்கள். நீங்கள் நன்மையான விஷயங்களை இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வீட்டிலே வைக்காதபடி ஒரு வாய்ப்புகளையும் ஒரு பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்களே கூட்டி கொண்டு போய் அழைத்து வாருங்கள். அடுத்தபடியாக நுகர்வோர் பாதுகாப்புங்கிற வரையில் உங்களுக்கு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். காவல்துறை சார்பாக உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. எது தேவை என்றாலும் உங்கள் கையிலேயே, உங்கள் மொபைல்லே காவலன் ஆப்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த காவலன் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பாதுகாப்பு அனைத்தையும் எந்த குறையின்றி பெற்றுக்கொள்ள முடியும். முதியோர்கள் வீட்டில் கஷ்டப்படுறீங்கன்னா அந்த ஆப்பில் கை வச்சிங்கன்னா போலீஸ் உங்களுக்கு உதவி பண்ணும். வெளியில் நீங்கள் எங்கேயா ஒரு இடத்துல பஸ் இல்லாமல் நின்றுட்டீங்க, நைட்டு 11 மணி, அந்த ஆப்பில் அனுப்பிச்சிங்கன்னா கொண்டு விட்டுருவாங்க உங்களுக்கு. ஸோ இது போல் பல்வேறு வாய்ப்புகள் உங்களுக்கு அதில் இருக்குது. இன்றைய தினம் உங்களுக்கு சமையல் எரிவாயு உங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை, அது மேற்காசிய நாட்டில் நடக்கிற பிரச்சனை. ஆனாலும் நீங்கள் பொறுமையை காத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அளவுக்குள்ள அந்த கேஸை புக் பண்ணுங்கள். 30 நாள் கழித்து புக் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அதுக்குள்ளே டெலிவரி வந்துடும். கேஸ் வேஸ்ட் பண்ணாமல் போயிங்க. எந்த பற்றாக்குறையுமின்றி பதஷ்டமின்றி நாம் இன்றைக்கி இல்லாட்டா முடியாது அப்படிங்கிற பயம்லாம் தேவையில்லை.
அதற்கு உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முழுமையான வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகிறது. தமிழக அரசின் சார்பில் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இன்னும் நீங்கள் ஒரு வகையிலேயே நீங்கள் உங்களுடைய குறைகள் எது இருந்தாலும் மத்திய மாநில அரசு உங்களுடைய குறைகள் நுகர்வோர் குறைகளை தீர்ப்பதற்காக 1915 ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பரில் நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டை புக் பண்ணிக்கொள்ளலாம். இது எங்களுடைய நுகர்வோர் பாதுகாப்பு சார்பாக. ஜெனரலாக சொல்லணும்னா நீங்கள் இந்த சிறு குழந்தைகளை வருங்காலங்களில் சிறப்பாக பல திறமைகளுடன் சாதனைகள் செய்வதற்கு நல்ல கல்வி கற்று வர வாய்ப்பளிக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறுகிறேன்.